எண்ணாமம் 16வது அதிகாரத்துல இந்த கோராகு யார் அப்படின்னா லேவியின் புத்திரரில் ஒருவன். யாரு? லேவியின் புத்திரரில் ஒருவன். இந்த லேவி யார் அப்படின்னா யாக்கோபுடைய குமாரன். எத்தனை பேருக்கு தெரியும் யாக்கோபுக்கு எத்தனை கோத்திரம், எத்தனை குமாரர்கள்? 12 கோத்திரம். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பெஞ்சமின் அப்படின்னு 12 கோத்திரங்கள் அவன் யாக்கோபுக்கு உண்டு. அந்த கோத்திரத்தில் லேவியின் கோத்திரத்தில் உள்ள ஒரு குமாரன் தான் இந்த கோராகு. நல்லா கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய வேலையை செய்வதற்கு இந்த லேவியின் புத்திரரை தான் கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நிறைய பேருக்கு அந்த 12 கோத்திரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு பங்கு கொடுத்தார். உனக்கு இந்த இடம், உனக்கு இந்த இடம். ஆமென். இசக்காருக்கு இந்த இடம், இந்த ஆசீர்வாதம். ஆனால் லேவிக்கு சொன்னார், அவனுக்கு எந்த பங்கும் இல்லை, பாகும் இல்லை, நானே அவன் பங்கும் சுதந்திரமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென்.